Hello sweethearts, welcome to Him Soom. இன்னைக்கு நம்ம பிரியாணி அளவுக்கு டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கீ ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டன், சிக்கன் இந்த பிரியாணி எல்லாம் விட ரொம்ப அட்டகாசமா இருக்கக்கூடிய கீ ரைஸ் ரெசிபி. ஸோ பிளைன் பிரியாணின்னு கூட இதை சொல்லலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நான்வெஜ் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான கீ ரைஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஹேம் சும்மா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 200 கிராம் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் நம்ம பிரியாணி மசாலாலாம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம். 3 பிரியாணி இலை எடுத்திருக்கேன், ஒரு 5 ஏலக்காய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10லிருந்து 12 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 3 மராத்தி முக்கு, ஒரு 5-6 பட்டை, 2 அன்னாசி பூ. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா நெய் உருகுனதும் நம்ம ஒரு 1லிருந்து 2 செகண்ட்ஸ் வந்து தாளிச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லியை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்க போகிறேன். இது கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு 5 பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. நீங்கள் கடையில் கிடைச்ச பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கிறலாம். பட் வீட்டில் நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா அந்த கலரும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவருமே வந்து சூப்பராக இருக்கும். 4 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா மிக்ஸோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அரிசி உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோ. 1 கப் அளவுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 4 கப் ஆட் பண்ணியிருக்கிறனால நான் 8 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 1லிருந்து 2 விசில் வச்சு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. நம்மளுக்கு சூப்பரான கீ ரைஸ் வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இது மேலே நம்ம கொத்தமல்லியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான பிரியாணியை விட டேஸ்டியான ஒரு கீ ரைஸ் ரெசிபி நம்மளுக்கு செம்மையாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக் கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி எந்த கிரேவினாலும் நீங்கள் வந்து சைடிஷ் வச்சு சாப்பிடலாம். நான் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா கிரேவியும் மட்டன் எலும்பு குழம்பும் சைடிஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம் சும்மா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு புது வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.